எங்களுக்கு இப்படி அழகா வளர்ந்த பொன்னாங்கானி விருப்பமா? நான் வீட்டிலேயே எல்லாம் நட்டு இப்படி தேவையானது நான் வீட்டிலேயே எடுத்துக்கொள்ளுவேன். இதை கடையில் வாங்கி கொண்டு வந்து நான் பாவிச்சுட்டு அதில் இருந்து வர அடி கட்டிய இல்லாட்டி தண்டை நான் அதை இப்படி மொத்தமாக இருக்கிற தண்டை அதை வச்சு இங்கே பாருங்க எவ்வளவு அடர்த்தியாக நிறையவாக வளர்ந்துருக்கு. தூர வச்சு வளர்த்தனா ஆனால் நிறைய வந்திருக்கு. இந்த பக்கமாக இருக்கிறது கொஞ்சம் நான் வெட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுவும் வெட்டினது, இது வளர்ந்துருக்கு. இது நான் 3 நீட்டு சாடியில் வளர்த்துருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் இன்றைக்கு வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு வெட்டினதையும் இப்போ காட்டுறேன். தெரியும் இது இவ்வளவு நான் என்னுடைய கார்டனில் அந்த 3 தொட்டியில் இருந்தும் பிடுங்கின பொன்னாங்கானி. இங்கே என் அம்மா க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிற தொடர்ந்து எல்லாத்தையும் செய்ய போகிறேன். நீங்களும் இந்த பொன்னாங்கானியை வீட்டில் வளர்க்கலாம். நான் கொஞ்சம் நாளாச்சுது பிடுங்க பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதால் கொஞ்சம் மஞ்சளாக கொடுத்தி வந்துட்டது, பூவை கொடுத்தி வந்துட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்களும் பொன்னாங்கானியை வீட்டை வளர்க்கலாம். இப்படி இந்த பொன்னாங்கானியில் இருந்து ஒவ்வொரு வேர், இந்த இடத்துல இருந்து வேர் வரும். நீங்கள் இதில் வெட்டிட்டு ஸோ நீங்கள் இதுகளை ஊண்டி விட்டால் இதில் இருந்து நிறைய பொன்னாங்கானி மரம் அல்லது செடி நீங்கள் எடுத்து உங்களோட வீட்டு தேவைக்கு நீங்கள் பாவிக்கலாம். இப்படியே மண்ணுக்குள்ளே ஊண்டிட்டு விட்டுனண்டா தண்டைப்பாட்டில் நிறைய பொன்னாங்கானி மரம் செடியை உருவாக்கலாம். இப்படியே நீங்கள் சும்மா ஊண்டி விட ஒன்று தோட்டத்தில் இருக்கிற மண் அதில் எடுத்து அல்லது பசலை மண் போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்ல செழிப்பாக வளரும். நான் சாணி அப்படியான உரங்கள் எல்லாம் அந்த இயற்கை உரம் அதுகள் போட்டு தான் நான் இப்படி இதை வளர்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க தானே. ஸோ இப்படித்தான் நான் இதை வளர்த்தேன்னா இப்படி நாங்கள் எல்லாம் தேவைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை நான் இந்த தண்டுகளை அப்படியே வேறு ஒரு இடமா பார்த்து இங்கே இப்படியான இடங்களாக பார்த்து இப்படி சும்மா நீங்கள் அமர்த்தி உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ளே தாட்டு விட்டாலே உங்களுக்கு நிறைய வீட்டிலேயே வளர்க்குற பொன்னாங்கானியை நீங்கள் எடுக்கலாம். இது சரியான ஈஸி வளர்க்குறது. உங்களுக்கு அநேகமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் தெரியாதவர்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். ஏன்றால் நான் இதால் பயன்படுத்தினான். இது ஒரு தடவை நாங்கள் கனடாவில் இருக்கிறபடியாக ஒரு தடவை நான் இந்த பொன்னாங்கனி கடையில் சம்மர் ஒரு ஸ்ப்ரிங் வரைக்கும் நான் வேண்டினா அது நான் ஒரு காலமும் வாங்க மாட்டேன். அது அப்படியே நிறைய நான் எடுக்கலாம். ஒரு 4-5 தடவை நான் அந்த பொன்னாங்கானி எடுத்து நான் செய்வேன். ஸோ நீங்களும் இப்படி மண்ணுக்குள்ளே தாட்டிட்டு கனடாவில் இருக்கிற ஆட்கள் இப்படி நீங்கள் தமிழ் கடைக்கு போனால் இப்படி ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்கலாம். இந்த பாக்ஸை நிறைய மண்ணையும் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வடிவாக இதை பயிரிட்டு வளரலாம். ஸ்ப்ரிங் டைமில் நீங்கள் செய்கிறது நல்லது. ஏனெண்டா விண்டருக்கு உள்ளுக்கு எடுத்து வைக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் ஸ்ப்ரிங் டைமில் நீங்கள் ஒரு கடையில் வாங்கிட்டு இதை அப்படியே நீங்கள் அதை நட்டு விட்டீங்கன்னா சூப்பராக வளரும். உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் ஒரு தடவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இது நான் எல்லாம் வெட்டிட்டேன். ஸோ இது கொஞ்சம் இருக்குது நான் அடுத்த முறைக்கு வெட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அழகாக நிறைய பொன்னாங்கானி நீங்கள் வளர்க்கலாம். வீட்டிலேயே வளர்க்கலாம். சரியான ஈஸியான வேலை. இது வளர்க்குற முறை சரியான ஈஸி. ஓகே, நன்றி மக்களே, வணக்கம்.